ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவிலேருந்து வரக்கூடிய தண்ணியை பற்றி எல்லாரும் ரீல்ஸ் போட்டுட்ருக்காங்க. அதை பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. ரசாயனம் கலந்து வரதா விஷயமா அமைச்சர்களோட இப்போ வந்து ஒரு ஆய்வு பண்ணிட்டு போனாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து இறைச்சி கழிவுகளை எடுத்து வந்து இங்கே கொட்டுறாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து ஒரு குப்பை தொட்டி மாநிலமாக வந்து இந்த பக்கம் 2 மாநிலங்களும் வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அது வந்து நான் மாநிலம் சொல்கிறதுனால எல்லோரும் அந்த எல்லா மக்களையும் சொல்கிறதா நினச்சிக்காதீங்க. இதில் சம்மந்தப்பட்டவங்களை பற்றி மட்டும் தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 100% இல்லை 50% ஆச்சு தமிழ்நாட்டு மக்கள் வந்து உங்களுக்கு அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கேரளா பீப்புள் வந்து ஒரு 20 to 30% மக்களாச்சும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ இதன் மூலிமா தமிழ்நாட்டு மக்கள் மூலிமா பலன் இருக்கக்கூடிய 2 மாநிலங்களும் தமிழ்நாடு குப்பை தொட்டியாக மாற்றுறது எந்த விதத்தில் நியாயம் தெரியல. இதுக்கு சம்மந்தப்பட்டவங்க நீங்களும் அதுக்கு விழிப்புணர்வாக நீங்களும் இதுக்கு குரல் கொடுக்கணுன்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள்.